ரோஹிணி சொன்ன மாரியே சிட்டியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்க மேனேஜரை பார்த்துட்டு, சார் எனக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று வேணும். 2 பேரும் வந்து பணத்தை ஏமாத்திட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் 30 லட்ச ரூபா சார். நாங்க வந்து கொடுத்ததே இந்த கோயில்ல இருந்து தான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மேனேஜர் இருந்துகிட்டு, உங்களை நம்பி நான் எப்படி அந்த வீடியோ வந்து கொடுப்பேன்? ஏற்கனவே மீனா வந்து கேட்டாங்க, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். சார் ப்ளீஸ் சார் என்னை நம்புங்க, நான் வேற யாரோ கிடையாது. வெளியில வந்து இந்த மீனாவும் அவங்க அம்மாவும் வந்து பூ வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சார் நானு அப்படின்னு சொன்ன உடனே மேனேஜர் இருந்துகிட்டு, சரி உங்களுக்கு நான் அந்த வீடியோ வந்து தேடி கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்றாங்க. அந்த டைம்ல முத்து வந்து சவாரிக்கு அந்த வயசானவங்க 2 பேத்தையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. முத்து வந்து அந்த சிட்டியை பார்த்துட்டு, இவன் எதுக்கு இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. முத்து வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணி, மீனா நான் இந்த கோயில்ல தான் இருக்கேன், நீ உடனே கிளம்பி வரியா அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் அந்த கோயிலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. மீனா அந்த கோயிலுக்கு போனதும் எல்லாருமே வந்து சாமி கும்பிடுறாங்க. அந்த வயசானவங்க 2 பேரும் மீனா கிட்ட போனை கொடுத்து, என்னை வீடியோ எடுக்கிறீங்களா, என் பையனுக்கு வந்து இங்க இருந்து மலேசியாவுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால மீனா வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. மீனா வந்து முத்து கிட்ட, ஏங்க இவங்க 2 பேத்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா, இவங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அதனால விருந்தும் வச்ச மாதிரி இருக்கும். ரோஹிணி அவங்க அப்பாவும் மலேசியால இருக்காருல்ல, அதை வச்சு எப்படியாவது அத்தை கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்றாங்க. முத்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.